எங்கள் வீட்டுக்கார் பேர் கிருஷ்ணகுமார். ஒரு எதிர்பாராத விபத்தில் அவர் மூளைச்சாவு அடைஞ்சிட்டாரு. அவர் உடல் உறுப்பெல்லாம் நாங்கள் தானமாக கொடுத்தோம். எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு கொடுத்து. இன்ன வரையும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் 2 குழந்தைங்கள வச்சுட்டு. சொல்லப்போனால் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் தான் நான் இந்த இடத்துக்கே நான் வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க பேச பேச எனக்கு அழுகாட்சி தான் வருது. அவரால் 10 பேர் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் இன்னும் போகல, அவர் வெறும் சதை மட்டும்தான் அந்த மண்ணை இந்த இதில் போயிருக்கு. மீது எல்லாம் அவரோட பார்ட்ஸ் எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவர் உயிரோட இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு அவங்க பேச பேச எனக்கு அழுகாட்சி தான் வருது. என் பசங்க நல்லா இருப்பாங்க, இந்த தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இதுவரையும் எனக்கு ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஏன்னா அவ்வளோ வர்ற செலவுக்கு கூட காசு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரால 10 பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்க நாங்கள் யாருக்கு கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரின்னு சொன்னாங்க. அவங்க எங்கேயோ அவரால் 10 பேர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது. என் பசங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். பிபி அதிகமானால் ஸ்ட்ரோக்னாலே இப்போ 8 மாதம் தான் ஆகுது அவர் இறந்து. அவருடைய உடல் உறுப்பு எல்லாத்தையுமே நாங்கள் பாண்டிச்சேரி மகாத்மாவில் டொனேட் பண்ணிட்டோம். இதுக்கு மோட்டிவேட் பண்ணது என் சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கும் அதில் இருந்தது. நான் பகுதி நேர ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் 12,500 ரூபாய் சம்பளம் எனக்கு. அதை வச்சு தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபேமிலியை. சாதாரண இப்போ நீங்கள் இந்த டொனேட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, இது நிறைய கிராமத்துலாம் தெரியல. நான் விருதாச்சலம் மாவட்டம் முகாசப்பரூரில் இருக்கேன். இது நிறைய வில்லேஜஸ்க்குலாம் தெரியல. எனக்கு எப்படின்னா ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஆட் போடுறாங்க. நம்ம ஒரு மெகந்தி வைக்கணும்னா இருக்கோ ஒரு ஆட் போட்டுட்டு தான் இருக்காங்க டிவியில். இதுக்கு ஒரு ஆட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாட் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பற்றி தெரியல. வில்லேஜ்லாம் சுத்தமாக தெரியல இது. அதுக்காக இங்கே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணி தயவுசெய்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இது பாப்புலேஷன் பண்ணணும். அதுக்காக தான் நான் இதை கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இதை நான் காசுக்காக வித்துட்டேன்னு கூட எங்கள் ஊரில் அவங்களுக்கு வில்லேஜ் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் இது எந்த பைசாவும் இல்லாமல் தான் நான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ எனக்கு அங்கே அதோடைய பேர் தான் இருக்குது, சார் காசுக்காக கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. அதனால் இதை நீங்கள் ஒரு புகையிலை குட்காக்கெலாம் நமக்கு மூவி டிவி எல்லாத்துலேயும் வருது. இதையும் நீங்கள் ஆடாக போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார். இனிய காலை வணக்கம். A very good morning to one and all present here. Truly honored to be a part of this event. மன நிறைவாக ஒரு சில இடங்களுக்கு நம்ம போயிட்டு வரோம். பொதுவாக ஹாஸ்பிட்டல்னு நம்ம வரும்போது ஒரு பதட்டத்தோட ஒரு பயத்தோட படப்படன்ட்டு தான் வருவோம். அந்த கேம்பஸே அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உறவுகள் ஏதாவது ஒரு ஆபத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸில் இங்கே நிற்கும்போது அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவ்வளோ மன நிறைவாக இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே ஆரோக்கியம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட வேண்ட தோணுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இந்த ஈவெண்ட்டை நான் பார்க்குறேன். பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கும் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வர்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்திருக்கிற பல பேரோட முகத்தில் டாக்டர் தியாகராஜன் சாரை பார்க்கும்போது ஒரு நன்றியை என்னால் பார்க்க முடிஞ்சுது. உங்கள் கண்கள் அவரை பார்த்து அவ்வளோ நன்றி சொல்லிச்சு. நீங்கள் கோத்ரூ பண்ண விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்ச அந்த ஒரு தருணமும் இங்கே இந்த மேடையில் ஒரு நொடி உங்கள் கண்களில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. டாக்டர் தியாகராஜன் சார், big congratulations to you and your team, especially to the MGM management for supporting you to do a lot of good deeds. பணம் அது மட்டும் இல்லாமல் பணம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் கார்ப்பரேட் பேக்ரவுண்டில் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த எண்ணம் வராது. அப்படி வருதுங்கும் போது நம்ம அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். அண்ட் செகண்ட்லி இங்கே வந்தவங்க ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரே வார்த்தையில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னுடைய கணவர் என்னுடன் இருந்திருந்தால் என் குடும்பம் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் என் கணவரின் மனைவிக்கு பிறகு 9 குடும்பங்கள் இன்று சந்தோஷமாக அவங்க கூட இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸோடு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம்.
விஷயமா நான் பார்க்குறேன். நான் இதை விட வேறு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும்? இதை விட வேறு என்ன சொல்ல முடியும் ஒரு ஆர்கன் டொனேஷனை பற்றி? அண்ட் லிவர் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான ஒரு செர்மனியில் இருக்கிறதால கடவுள் எவ்வளோ அழகாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மிராக்குலஸாக நீ வெட்டி எடுத்துக்கோ, நான் மறுபடியும் வளர்த்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அந்த ஒரு அற்புதமான உறுப்பை நம்ம வந்து மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலக அளவில் பலர் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேர் என்னுடைய கண்களால் நான் பார்த்துருக்கேன். We need to create awareness towards alcohol consumption also when we talk about liver, because that is one of the major damages which happens to liver because of the alcohol consumption. அது வந்து நம்ம நிறைய அதுக்கான அவேர்னஸ் வந்து கிராமங்களில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்ன மாதிரி கிராமங்களில் இதை பற்றி நிறைய அவேர்னஸ் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். அது வந்து நம்மளுடைய ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சைலண்ட் ஹீரோஸ் டு த ஃபேமிலி நீங்கள் எல்லாரும். ஏன்னா உங்களில் பலர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவே தானம் பண்ணியிருப்பீங்க, பலர் வந்து மறைவுக்கு அப்புறம் தானம் பண்ணியிருப்பீங்க. இங்கே இருக்கிற சைலண்ட் ஹீரோஸ் அத்தனை பேருக்குமே ஒரு பிக் 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 இந்த கரகோஷம்ங்கிறது உங்கள் பாதங்களை தொட்டு நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி இந்த சாட்டர்டே மார்னிங் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு டேக்அவே மார்னிங்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார். Once again to the management and to the board, thank you so much for having me here. It's great. நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறோம். நம்ம வந்து ஒரு உறுப்பு கொடுத்து ஒருத்தரை வாழ வைக்கும்போது அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம், அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய இடம் கொடுக்குறோம், அவங்க வந்து இன்னும் விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு லைஃப் ஸ்பேன் கொடுக்குறோம். இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். Once again, thank you so much for having me here. Jai Hind. காலை அனைவருக்கும். எம்ஜிஎம் வந்து என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் போனேன். ஏன்னா இந்த கொரோனா பீரியடில் வரும்போது ராஜகோபால் சார் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகும் வரும்போதெல்லாம் நைட் ராத்திரி 1 மணி 2 மணி கேட்கும் போதெல்லாம் பெட்டு கொடுத்தாங்க. அதாவது பெரிய கோடீஸ்வரர் வீட்லேயே வந்து அவர் பெட்டே இல்லைட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜகோபால் சார் ராத்திரி அதை டிஸ்டர்ப் பண்ணி எடுத்துட்டு அவர் உயிரியை காப்பாற்றி கொடுத்தார். அவர் எம்பி, அது எங்களுக்கு கட்சியோட இல்லை, அவர் ஏடிஎம் எம்பி. அங்கே வந்து இங்கே சேர்ந்து அவர் உயிரை காப்பாற்றி கொடுத்தார். ரொம்ப ரொம்ப நன்றி ராஜகோபால் சாருக்கு, பிரசாத் சாருக்கு. அதே போல் சார் வந்து ரொம்ப இது நல்லா பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிஎம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நேராக போயிட்டு வில்லேஜில் போய் இது பண்ணுறது நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணி தரேன். ஏன்னா இவங்களாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. ஒரு அம்மாவுக்கு வந்து சொன்னேன், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஒரு 500 பேர் பண்ணி கேட்குறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது ஒரு கொரோனா பீரியடில் ஹாஸ்பிட்டல்ஸ் பத்ததான் எங்கெல்லாம் கேட்டு எம்ஜிஎம் இது காந்தி ஹாஸ்பிட்டல் அந்த மெடிஸ் போட்டேன், கேஎம்ஸில் அந்த ஸ்பெஸ் போட்டேன். அதுக்கப்புறம் கார்பரேஷன் வந்து இது வந்து லிஸ்ட் வந்துருக்காங்க யாராவது தெரியும் சொல்லி ஒரு 10 பேர் வச்சுருந்தோம். கார்த்திகாலத்தில் சொல்லி அனுப்பிச்சிட்டே இருந்தோம். 25 பேர் வச்சு 10 பேர் மொத்த பேர் அனுப்பிச்சி விட்டோம். அதில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஒர்க் பண்ணாலும் நான் சொல்லித்தரேன். இந்த வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணுமா. நன்றி, வணக்கமா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நான் மருத்துவர் தியாகராஜன், இயக்குனர், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் சிகிச்சை துறை, எம்ஜிஎம் ஹெல்த் கேர், சென்னை. இங்கே நாம் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு காரணத்துக்காக. இன்றைக்கி வந்து நம்ம 250 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை முடிந்த தருணத்தில் ஒரு கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அக்ராஸ் சவுத் இந்தியா. 200 மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அதாவது ரிசர்ச், இன்னோவேஷன் அண்ட் மெடிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல என்னென்ன அட்வான்சஸ், இதை பற்றி இன்றைக்கி ஹோல் டே கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதனால் அதோட முக்கியமாக இதுவாக இன்றைக்கி டோனர் ஃபெலிசிட்டேஷன் செரிமனி, அதாவது கல்லீரல் கொடை வழங்கினவங்க உயிருடன் இருக்கிறவர்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கு கல்லீரல் ஒரு பகுதியை வழங்கினார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லும் விதமாக, ஒரு அவேர்னஸ் உருவாக்கும் விதமாக இன்று இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. நம்மள்கிட்ட இன்றைக்கி ஒரு 50 லிவர் டோனர்ஸ், ஒரு 10 அதாவது மூளைச்சாவடைந்தவர்கள் அந்த டோனர்ஸ்,
அப்புறம் கிட்னி டோனர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஃபெலிசிட்டேட் பண்ணோம். மிஸ்டர் மோகன், நம்ம எம்எல்ஏ ஆக்ட்ரஸ் நீலிமா ராணி மற்றும் பல்வேறு கெஸ்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. இன்னொரு முக்கியமான இது இன்றைக்கி வந்து வாக்கத்தான், அதாவது ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ், அதாவது அங்கதானத்திற்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கும் விதமாக கிட்டத்தட்ட 700 வாலண்டியர்ஸ் எம்ஜிஎம் ஹெல்த் கேர்லேருந்து அண்ணா நகர் டவர் பார்க்குக்கு வாக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு அவேர்னஸ் உருவாக்குறதுக்காக. இது ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஒரு ஆண்டுக்கு இந்தியாவில் 1 லட்சம் பேர் கல்லீரல் பாதிப்புனால உயிரிழக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 3000 டிரான்ஸ்பிளான்ட் தான் நடக்கிறது. இன்னொரு மினிமமாக ஒரு 20-25,000 உயிர்களை நாம் காப்பாற்றலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, மூளைச்சாவு அடைந்தவர்கள் அங்கதானம் செய்யலாம், 9 உயிர்களை காப்பாற்றலாம். உயிருடன் இருப்பவர்கள் உறவினர்கள் தங்கள் ஒரு பகுதி லிவரை உறவினர்களுக்கு வழங்கலாம். ஏன் அப்படி வழங்கலாம்னா, இது ஒரு மிராக்குலஸ் ப்ராப்பர்ட்டி. லிவர் டொனேட் பண்ணால் ரீஜெனரேட் ஆகிடும் 6 வாரத்தில். டொனேஷன் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப், மிகவும் பாதுகாப்பானது, எந்த விதமான லாங் டேர்ம் பாதிப்புக்கும் உருவாகாது. அதனால் அவங்க எல்லாருமே இந்த அவேர்னஸை மீடியா கொண்டு சென்று எல்லாருமே இந்த உன்னதமான தானத்திலே சிறந்த தானம் அங்கதானம்ங்கிறத எல்லாருக்கும் அவேர்னஸ் உருவாக்கி இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது அப்படின்னு எல்லாருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.